வணக்கம் வணக்கம் மக்களே, வெல்கம் டு டே 8 ஆஃப் பாஸ் ஆஃப் சீரிஸ். எல்லாரும் டயட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃபுல் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட் வீக் ஹெல்த்தியான ஃபுட்ஸில் ட்ராக் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து தான் ப்ராப்பர் டயட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த வீக் மாஸ் பண்ணுறேன் கைஸ். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு, ஃபிஷ் எல்லாம் அப்படியே செட் பண்ணியிருந்தது. அப்படியே ஒரு 10 நிமிட்ஸ் உட்காந்து ரிலாக்ஸாக பார்த்துட்டு, எனக்கு இதுதான் கைஸ் தெரப்பியே. இந்த 10 நிமிட்ஸ் உட்காந்து பார்த்தா எல்லாமே மறந்துடும். அப்படியே ஒரு பிளாக் காஃபியும் ஒரு நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சு. சரி எடுத்து ஒரு 12 ரூபா கைஸ். அப்படியே அதை சாப்பிட்டு சிக்கன் வாங்க கிளம்பிட்டேன் கைஸ். சிக்கன் அப்படியே சிக்கன் பெஸ்ட்டாக வாங்கினேன். சிக்கன்லாம் 300 ரூபா கைஸ். மனசே கேட்கல. உங்கள் ஊரில் சிக்கன் என்ன ப்ரைஸ்ன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்படி போனால் சிக்கனே வாங்க முடியாதாட்டு இருக்கு, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்துட்டு நைட்டு வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு. அது ஒரு 300 கிராம் ரைஸும் ஒரு 200 கிராம் ஃபிஷ்ஷும் ஒரு வெஜிடபிள்ஸ் ஒரு 100 கிராம்ஸை போட்டு நல்லா லோட் பண்ணிட்டு, இன்றைக்கி வேறு ஷடவுன் கைஸ், அதனால் புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். புக்கை எடுத்துகிட்டு கொஞ்சம் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்குன்னா அப்போலாம் படிச்சுட்டு அப்படியே ஈவினிங் ஜிம்முக்கு கிளம்பி போயிட்டு பேக்கை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். டெட் லிஃப்ட்னாவே இன்ஜுரியோன்னு அவ்வளோ பயப்படுறாங்க, ஏன்னே தெரில. பேக்கை ட்ரெயின் பண்ணால் ஃபஸ்ட்டு லேட் புல் டவுனில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சிம்பிளாக முடிச்சிடறானுங்க. டெட் லிஃப்ட்டு யாருமே போடுறதில்ல கைஸ். டெட் லிஃப்ட்டை போடுங்க, மஜாவாக இருக்கும். அப்படியே ஈவினிங் ஜிம்மை முடிச்சுட்டு வந்துட்டு போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். கண்டிஷன் கொஞ்சம் நல்லாவே மசில்லாம் பில்டாக இருக்குது. இந்த கட்டு இப்போ நியர்பை 10 kg கட் பண்ணியிருக்கோம். 87.5 கிட்ட வந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ். கன்சிஸ்டன்சி மேக் பர்ஃபெக்ட். மாஸ் பண்ணுறேன் கைஸ். பாய்.